ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஏஏஜி கிரியேஷன்ஸ். நான் உங்கள் ஜெரி. எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்மளோட ஆக்சசரிஸ்லாம் ஒரு சின்ன பிளாக் மாதிரி பார்க்கலாம். பாருங்க, இதுதான் என்னோடய ஃபேவரட். நான் வேறு எதுவுமே வாங்க மாட்டேன், கம்மல் தான். கலராக கம்மல் மட்டும் நிறையா வாங்கிப்பேன். இதுதான் என்னோடய ஃபேவரெட்டு. பாருங்கள், இதெல்லாம் ஜிம்கீஸு. இது வந்து சின்ன சின்னதாக ரெகுலர் யூஸ் போடுறது, குட்டி குட்டி கம்மலாக இருக்கும். கிளிப்ஸு. நான் பேண்ட் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன், அதனால் இந்த மாதிரி கிளிப்ஸ் நிறையா வாங்கி வச்சுப்பேன். இது ரெட் அண்ட் இது பிங்க் லிப்ஸ்டிக்ஸ். இதெல்லாம் ஹேர் பின்ஸ், இந்த மாதிரி பின்ஸு, ஸ்டிக்கர்ஸ். இது வந்து இந்த கண்ணாடி வந்து சின்னதாக ஐப்ரோ பண்ண வரவங்களுக்கு காமிக்கிறதுக்காக ஐப்ரோ த்ரெட் இது வச்சுருக்காங்க. இது வந்து டை போடுற வரவங்களுக்கான கப்பு, ப்ரஷ், இதெல்லாம். சென்ட்டு, பர்ஃப்யூம். ஓகே, ஒயிட் டோன் பவுடரு, சந்தனம். ஓகே, இதான் நம்ம பார்லர் சேரு. யாராவது ஐப்ரோ பண்ண வந்தால் இங்கே தான் உட்கார வச்சு பண்ணுவோம். அப்புறம் இதான் எக்ஸசைஸ் மிஷின். இது எதுக்கு இங்கே இருக்குதுன்னு எங்களுக்கும் தெரியாது, அதுக்கும் தெரியாது. வாங்கினதுலேருந்து சும்மாவே வச்சுருக்கோம் ஜாலியாக. அப்புறம் கொஞ்சமாக பேங்கிள்ஸ். போடுறதே இல்லை, வாங்கி மட்டும் வச்சுப்பேன். நம்ம சில பீஸ். இதுதான் எனக்கு ரொம்ப மோஸ்ட் செலக்டி. ஐயோ, நல்லா இல்லை. நான் இப்போ ஆயிரம் நாள் போட போகிறேன். ஆயில் வச்சுருக்கேன் ஹேரில். இந்த மாதிரி டிப் போடலாம், சரி போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, நல்லா சீவிக்கோங்க, சிக்கலாம். இது வந்து ரெண்டாக மட்டும் பிடிச்சிக்கோங்க. நார்மலாக எடுக்கும்போது 3 பிடிக்கும், இப்போ வந்து 2 பிடிச்சிக்கோங்க. ஓகேவா? இப்போது சின்னதாக இந்த அளவுக்கு, இந்த மாதிரி குட்டி குட்டி பிஞ்ச் அளவுக்கு எடுத்து இந்த பக்கம் மாற்றி மாற்றி சேர்த்துவாங்க. இந்த பக்கம் எடுத்து இந்த பக்கம் சேர்த்துக்கோங்க. பின்னாடி சைட்லேருந்து எடுத்துருவாங்க. அப்போ கரெக்டாக இருக்கும் ஜடை. இந்த சைட்லேருந்து இப்படி இப்போது இது வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். பாருங்கள், சூப்பராக இருக்கும் ஜடை. பூவுந்தான் வச்சுக்கலாம். பூவுந்தான் இப்படி ரவுண்டாக இந்த இடத்துல மட்டும் இப்படி சுற்றி பூ வச்சுக்கிட்டா சூப்பராக இருக்கும். பாருங்கள், டுடே வந்து வெண்டைக்காய் புளிக்குழம்பும் சாப்பாடு, பீட்ரூட் பொரியல் இதெல்லாம் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் புளிக்குழம்புக்கு வந்து வெண்டைக்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து தாளிக்கிறதுக்கு வெந்தயம், ஒரு 4-5 பூண்டு. எல்லா குழம்புலையுமே பூண்டு சேர்த்துக்கோங்க. சாம்பார், புளிக்குழம்பு எல்லாத்துலேயுமே பூண்டு சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லது. கேஸ் ட்ரபிள் இருக்காது, உடம்பெல்லாம் வலிக்காது பூண்டு சாப்பிட்டா. ஓகே, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை. இது வந்து பீட்ரூட் தாளிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். புளி ஊற வச்சுருக்கேன். பீட்ரூட் தாளிக்கிறது பாருங்கள், பீட்ரூட் சீவி வச்சாச்சு. இது வந்து வரமிளகா போட்டால் தெரியாதுன்றதுக்காக பச்சை மிளகா வச்சு சின்ன சின்ன ஒரு ஃபார்மாலிட்டிக்காக. அப்புறம் கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதோட புளி கரைச்சிட்டு ஃபஸ்ட்டு வந்து மிளகாய் பொடி, மல்லிப்பொடியும் இல்லைனா குழம்பு பொடி ஏதாவது ஒன்று சேர்த்து கரைச்சி வச்சுக்கலாம். கரைச்சி வச்சுட்டு தாளிச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வெண்டைக்காயை வந்து ஒரு எண்ணெயே ஊற்றாமல் ஒரு வடை சட்டியில் போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கணும். அப்போ தான் அந்த வளவளன்னு வரும்ல, அந்த மாதிரி இருக்காது. ஃபஸ்ட்டு அப்படி வறுத்து எடுத்துகிட்டு அப்புறம் குழம்புல சேர்த்தா தான் குழம்புல அந்த வளவளப்பு செய்யாமல் நல்லாயிருக்கும். ஓகே, வறுத்துக்குவோம் ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் ஊற்றாமல் வெறும் பாத்திரத்தில் கொஞ்சம் நேரம் வெண்டைக்காயை வச்சு அப்படியே வதங்க விட்டுருங்க. அப்போ தான் அந்த வளவளத்தன்மை போயிடும். அப்போ தான் நல்லாயிருக்கும் குழம்புல சேர்க்கறதுக்கு. ஓகே, கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். சிம்மில் வச்சுருங்க, இல்லாட்டி கருவிடும். சிம்மில் வச்சு லைட்டாக கிண்டி விடுங்க. வதங்கிடுச்சு, ஒரு 5 நிமிஷம் விட்டாச்சு. வதங்கிடுச்சு. வதங்கினதுமே அந்த இதெல்லாம் வெளியே வந்துடுச்சு பாருங்கள். இப்போ வந்து குழம்புல இதுக்கு மேலே வந்து குழம்புல போட்டால் அந்த வளவளன்னு ஆகாது குழம்புல. ஓகே, இதை எடுத்து வச்சுட்டு குழம்பு தாளிச்சு விட்டுடலாம். பாருங்கள், இப்போ இதை வந்து புளியை கரைச்சிட்டு அந்த தண்ணியில் வந்து மிளகாய் பொடி, மல்லிப்பொடி சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன். உப்பு போட்டுக்கோங்க. ஓகே, இங்கே பாருங்கள், ஒரு மண் சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். மண் சட்டியிலேருந்து சாதாரண பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. மண் சட்டியில் புளிக்குழம்பு வச்சு அது நல்லா ஸ்மெல் இருக்கும், சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றினா புளிக்குழம்பு ஒரு தனி டேஸ்ட்டும் வாசனையும் இருக்கும். அதுக்காக ஓகே, வெந்தயம் போட்டுக்குவோம். ஓகே, பாருங்கள், வெந்தயம் போட்டு கருவேப்பிலை போட்டாச்சு. பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இந்த வெங்காயத்தையும் பூண்டையும் சேர்த்தாச்சு. இப்போ சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கிட்டுக்கோங்க. பூண்டு எப்போவுமே குழம்புல சேர்த்திங்கன்னா அதை எண்ணெயில் இந்த மாதிரி தாளிக்கும் போது எண்ணெயிலே சேர்த்துக்கணும். அப்போ தான் சீக்கிரம் அந்த நம்ம இருக்கோம்ல அந்த மாதிரி அது போயிடும். ஓகே, இப்போ இதில் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம்.
அதையும் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுருங்க. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதோட அந்த வெண்டைக்காய் சேர்த்துக்கோங்க. இதையும் எண்ணெயில் வதக்கிட்டு அந்த புளி கரைசலையும் மிளகாய் பொடி எடுத்து ஊற்றிடலாம். இந்த புளி ஊற்றிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. அவ்வளோதான். இதில் நான் தேங்காயெல்லாம் இன்றைக்கி அரைச்சி ஊற்றலை. என்ன தான் நம்ம தேங்காய் ஊற்றிலாம் குழம்பு வச்சாலும் புளிக்குழம்பு வந்து இந்த மாதிரி தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் புளிப்பாக உரைப்பா அந்த மாதிரி இருந்தாலும் அந்த எக்ஸாக்ட் புளிக்குழம்பு டேஸ்ட் கிடைக்கும். இந்த மாதிரி இருக்க புளிக்குழம்பு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஓகே, நல்லா கொதித்து வத்தட்டும். குழம்பு கொதிச்சுட்டுருக்கு. இப்போ இந்த சைடில் வந்து பீட்ரூட் தாளிச்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டிருக்கேன். எண்ணெய் வந்து கொஞ்சம் நிறைய தான் ஊற்றிருக்கேன். ஏன்னா நான் தண்ணியெல்லாம் ஊற்ற மாட்டேன். பீட்ரூட்டில் கலர் மாறிடும், டேஸ்ட் மாறிடும். அதனால் வெறும் எண்ணெயில் மட்டும்தான் பொரிப்பேன். ஸோ கடுகு போட்டாச்சு. கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிடுங்க. ஓகே, வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இதில் பீட்ரூட் சேர்த்துக்கலாம். ஓகே, பாருங்கள். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்படியே எண்ணெயிலே வதக்கி விட்டுருங்க. நான் அப்படி தான் பண்ணுவேன். ஏன்னா தண்ணி ஊற்றினா டேஸ்ட் மாறி போயிடும். பீட்ரூட் அது மாதிரி ஃபுல்லாகவும் வேக வைக்க மாட்டேன். ஒரு முக்கால் அளவுக்கு மென்று சாப்பிட்ற மாதிரி இருக்கும்போதே எடுத்துருவேன். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சத்தம் கூட. குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். கொஞ்சம் நேரம் வதங்கிடுச்சுன்னா ஆஃப் பண்ணிடலாம். நல்லா புளிப்பாக வடப்பா சூப்பராக புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூப்பராக இருக்கும்.